ஹால்டோஸ் எவ்ரி ஆன் ஃபீல் குட் ஐம் குட் இன்னி ஒரு புதிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி பிரீமியர் லீக் பற்றி சில விஷயங்கள் சொல்லுவாங்க எடுத்துகிட்டு வந்து ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா இப்போ 3 போட்டிகளில் விளையாடலை, இன்னும் 2 போட்டிகளில் விளையாடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இருந்தார். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் நாசருக்கு வந்து சரியான ஃபினான்சியல் ஒதுக்கப்படுறன்ற காரணத்தால் ரொனால்டோ ஸ்டேக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சிஇஓ அறிஞர் அல் நாசரில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சலரி ஒழுங்காக கொடுபடலைன்ற ஒரு ப்ராப்ளம்லையும் ரொனால்டோ ஸ்டேக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் தான் இதுக்கு ஸ்டேக் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிறிஸ்டியானோ ரொனால்டோட பெஸ்ட் அல் நாசர் ஃபேன்ஸ் கூட ஸ்டேக் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா புதுவிதமாக 7ஆம் நம்பர் ஒரு அட்டையை காண்பித்து ஸ்டேக் பண்ணாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஃபேன்ஸும். ரொனால்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு திரும்ப பழையபடிமாய் ஒரு மேட்ச் ஒன்று விளையாடினாரு முந்தநாத்து சனிக்கிழமை. அதாவது சனிக்கிழமை விளையாடின மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போட்டார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸர்னு உங்களுக்கு தெரியும். அவர் நினைச்சா ஒரு சின்ன விஷயமும் பெரிய ஒரு இதாக தான் முடியும். ஏன்னா 2020ஆம் ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி போட்டல் கொக்கோ கோலா போட்டலை பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சாரு. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் ரூபாய் கொக்கோ கோலா கம்பெனி நஷ்டமடைஞ்சு. இப்படிங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர் ரொனால்டோ நினைச்சாண்ட சவுதி லீக்கே தூக்கி நிறுத்தினது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி லீக் பக்கம் வந்ததுக்கு பிறகுதான் பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் யூரோப்ல இருந்து இதுக்கு சவுதி லீக் வந்தாங்க. உதாரணத்துக்கு பென்சிமா அறிக்கட்டும், சேடியோ மோனே அறிக்கட்டும், நெய்மர் அறிக்கட்டும், ஜோவா ஃபெலிக்ஸ் அறிக்கட்டும், என்ன முக்கியமான பிளேயர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா